முகேஷ் சௌத்ரி, ராமகிருஷ்ணா கோஸ் இந்த 2 பேர்த்துல ஒருத்தரை நம்ம சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான மேட்ச்சில் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வர போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 2 பேர்த்தில் நம்ம சிஎஸ்கே யாரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, யாரை எடுத்துகிட்டு வந்தால் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும், இப்போதைக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரரான பென்சர் ஜான்சன் சிஎஸ்கேல வந்து எப்போ லேண்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிறத பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பென்சர் ஜான்சனை பார்த்துருவோம். இப்போ ரீசெண்டாக கலீல் அகமது வந்து இன்ஜுரி காரணமாக வெளியேறியிருக்காரு. ஸோ பென்சர் ஜான்சன் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்சர் ஜான்சன் சிஎஸ்கேல வந்து ரீசெண்டாக ஜாயின் ஆக போகிறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் எப்போ வேணாலும் வந்து லேண்ட் ஆகலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பென்சர் ஜான்சன் சிஎஸ்கேல வந்து லேண்ட் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து நம்ம கலீலோட மாற்றம் நம்ம சிஎஸ்கே யாரை பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். கலீல் இல்லை, ஸோ அந்த இடத்துல ஒரு முக்கியமான பவுலர் வந்து தேவைப்படுறாரு. அந்த ஒரு சில நம்ம முகேஷ் சௌத்ரியை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கலீல் அகமது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், நம்ம முகேஷ் சௌத்ரி வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் தான். பட் இப்போதைக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸை வந்து சொல்கிற அளவுக்கு பெருசாக வந்து இல்லை, பயிற்சி இடத்துலையும் பெருசாக வந்து பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நம்ம கலீல் அகமதோட மாற்றம் முகேஷ் சௌத்ரி வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. முகேஷ் சௌத்ரிக்கு ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடச்சிருக்கு. பவுலிங்லேயும் ஒரு நல்ல கம்பேக்கை வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இதன் காரணமாகவே நம்ம சிஎஸ்கே இவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. மறுபக்கம் நம்ம ராமகிருஷ்ணா கோஸ் சிஎஸ்கே ப்ராக்டிஸில் செம ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்காரு. பேட்டிங் அது மட்டும் இல்லாமல் பவுலிங் அப்படின்னு ஒரு செமையான ஆல்ரவுண்டரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 140க்கு மேலே வந்து ஸ்பீடு போடுவார். பேட்டிங்கை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மேட்ச்லாம் ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருந்திருக்காரு. ரீசெண்டாக 27 பாலுக்கு 68 ரன் வந்து அடிச்சிருந்தாரு. 48 ரன்னை வந்து விட்டு கொடுத்து 7 விக்கெட்டையும் வந்து ஒரே இன்னிங்ஸில் வந்து எடுத்திருந்தாரு நம்ம ராமகிருஷ்ணா கோஸ். ஸோ இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு கலீல் அகமதோட மாற்றம் நம்ம சிஎஸ்கே முகேஷ் சௌத்ரி எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, அந்த இடத்துல ராமகிருஷ்ணா கோஸ் எடுத்துகிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கான காரணம் பேட்டிங் இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லை, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 140க்கு மேலே வந்து ஸ்பீடு வச்சிருக்காரு. இவரோட பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 150 வந்து வச்சிட்ருக்காரு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவில் ஒரு மிகப்பெரிய ஆல்ரவுண்டராக வந்து இருந்துகிட்ருக்காரு. பட் பிளேயிங் லெவலில் வந்து அவருக்கான வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கலீல் அகமது இடத்துல இவர் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ முகேஷ் சௌத்ரி எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இருந்தாலும் இவரை வந்து எடுத்துகிட்டு வந்தால் ஒரு சம்பவத்தை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ராமகிருஷ்ணா கோஸுக்கு ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைச்சா என்னென்ன சம்பவங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.